கேதார்நாத் இந்த மாதிரி சார்தம் போகிறதா இருந்தாலே ஒரு ஒரு குருவோட துணை இல்லாமல் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் நான் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணது கேதார் மட்டும்தான் பிளான் பண்ணோம். அந்த டைமில் சடனாக நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்போ இதுவும் சேர்த்து ஏதாவது ஒரு இது பாருங்க அப்படின்னீங்க, ரிஷிகேஷ் கூட நம்ம பத்ரிநாத்தும் சேர்த்து பாருங்க அப்படின்னு. அப்புறம் சடனாக பார்த்தா நம்ம சார்தம் போகலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் சடனாக சொன்னீங்க, அப்போ சார்தம் பார்க்கலாமே, நம்ம அதுக்கும் சேர்த்து பிளான் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய மிராக்கள் தாங்க மாஸ்டர். அது அந்த சேஞ்சஸ் யூஸ்வலாக என்னன்னா, இப்போ உங்கள் கூட ஒரு புதுமலர்ச்சி முகாம் வர்றேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து வச்சு செய்யும் மாஸ்டர். ட்ராவலு, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இதுன்னு வச்சு ஒரு பெரிய இது பண்ணோம். யூஸ்வலாக அப்படி தான். அதாவது அந்த ட்ராவலுக்கு முந்தின நாள் அன்னைக்கு காலையில் வரைக்கும் கொஞ்சம் படுத்தி எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கேருந்து கிளம்புறப்ப நான் இங்கே ரிலாக்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும் மாஸ்டர். இது வரைக்கும் நம்ம போனது எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு இது யூஸ்வலாக அது வந்து ஒரு லாஸ்ட் 2-3 டேஸ் தான் அந்த ஹெவி இது இருக்கும். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம 4ஆம் தேதி போகிறோம், மே 19ஆம் தேதியே எனக்கு அந்த அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சிங்க மாஸ்டர். அது எனக்கு சிம்டம்ஸும் தெரியறதுக்கு எனக்கு 3-4 டேஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இதில் கூட சொல்லலை, நிர்வாகம் 1 கூட சொல்லலை. நான் அதில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தங்கச்சி பசங்க எல்லாம் வராங்க. ஒரு இதுக்கு போகிறோம், அந்த இடத்துல எனர்ஜி வேற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரியான வந்தது. எல்லாருமே வரிசையாக சிக்கு. எனக்கு அந்த வரிசையாக சிக்காகிறப்ப கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்னன்னா, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும், அங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் இது இருந்ததுங்க மாஸ்டர். ஏன்னா இப்போ அந்த டைமில் வந்து வீட்டில் இங்கே யாரும் இல்லை, பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு. அதனால வீட்டுக்கு எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சிக்கானாங்க மாஸ்டர். எல்லாருமே சிக்காகி எல்லாருமே ரெடி ஆனாங்க மாஸ்டர். எல்லாருக்குமே அந்த எல்லாமே அந்த நெகட்டிவ் இது வந்து போனது. நெகட்டிவ் வந்து வெளியே போகிறது மாதிரி தான் இருந்தது. விச் மீன்ஸ் நெகட்டிவ் போனது இந்த சென்ஸ் எப்படின்னா, ஃபீவரு, டிசென்ட்ரி அந்த மாதிரி. அப்பாக்கெல்லாம் ஃபீவர், ஹெவி ஃபீவர், சளி பயங்கரமாக இருந்தது. அது ஒரு மாதிரி அவர் இதானாங்க. அதுமா அவங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கல, ட்ரெயின் டிக்கெட். எனக்கு அந்த ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இது எதனால் நடக்குது அப்படின்னு. 2 கண்டினியூஸாக அவங்க வெனஸ்டேலேருந்து நான் டியூஸ்டேலேருந்தே ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல. டியூஸ்டே கிடைக்கல, வெனஸ்டே கிடைக்கல, தேர்ஸ்டே கிடைக்கல, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வரைக்கும் கிடைக்கல. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க மாஸ்டர். ஓ ரைட்டு, இது வேற ஏதோ நடக்குது, இது ஏதோ நம்மளை கொஞ்சம் லேசாக உள்ளுக்குள்ளே ஏதோ வேலை நடக்குது அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க மாஸ்டர். எனக்கு அது வந்து அப்போ இதாகிட்டு நான் அதை உங்களுக்கு தனியாக ஆடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நீங்களும் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. அப்பயே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஸ்ட்ரைக் ஆன உடனே அடுத்த இதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். மண்டே, சாட்டர்டே, சண்டேவே எனக்கு, சண்டே நைட்டே எனக்கு இது. ஏன்னா சண்டே நைட் அப்பா ட்ரெயின் மிஸ் பண்ணுறப்பே எனக்கு அது வரைக்கும் இது வந்து ஒரு பின்னாடி தான் ஓடிட்டு இருந்தது. அப்போ ரியலைஸ் ஆகிட்டு அப்படி காம் ஆகிட்டேன், பயங்கர அப்படி கேஷுவல் ஆகிட்டேன். இப்போ சும்மா கேஷுவலாக போய் அந்த ஹாஸ்டலில், எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருக்க கவுண்டரில் டிக்கெட் புக் பண்ணேன். பார்த்தா எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி வந்துருச்சு. வித்தின் 2 ஹவர்ஸில் கன்ஃபார்ம் டிக்கெட்டே வந்துருச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அதை நான் ரியலைஸ் பண்ணதும் எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. என்ன நடக்குதுங்கிறத என்னால் விசாரம் பண்ணி கரெக்டாக அதில் வந்து ஃபுல்லாக என்னோட மைண்டை போட்டே நான் குழப்பிட்டு இருந்தேன். அது எதனால் நடக்குது, யார் நடத்துகிறாங்க, அந்த இடத்துல என்ன விஷயங்கள் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அது என்னன்னா, அந்த அட்டாச்மெண்ட் இருந்ததுனால, அம்மா அப்பா தங்கச்சி பசங்க, அந்த அட்டாச்மெண்ட் இருந்ததுனால என்னால் அதை டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்து என்னால் இது பண்ண முடியலைங்க மாஸ்டர். ஸோ அது ஒரு அந்த இன்சிடென்ட்டு இமீடியட்டாகவே சரியாயிடுச்சு, இமீடியட்டாகவே கிளியர் ஆயிடுச்சு. அது ஒரு ஸ்மூத்தாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகதிக்கு வந்து இந்த உதட்டில் ஒரு சின்ன
ஒரு ஒரு பொக்களம் மாதிரி வந்திருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அது அது மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பட் மருந்து சாப்பிட்டா அது லேட் ஆகும், இவளுக்கு வலிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போல்லாம் எனக்கு 1% கூட கவலையே இல்லை. ஏன்னா நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். ரியலைஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அதை பற்றின ஒரு ஒரு சின்ன துளி அளவு கூட கவலை இல்லாதனால நம்ம கேஷுவலாக இருந்தேன். பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது அது வித்தின் அது வித்தின் 2 daysல சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2-3 days ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க மாஸ்டர். ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் இது இதனால தான் நடக்குதுங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன நெகட்டிவா நடந்தாலும் பெருசா நான் அது என்ன வந்து அட்டாக் பண்ணல. அதாவது நான் வந்து அதனால அஃபெக்ட் ஆகல இந்த சென்ஸ். அதுக்குள்ள நான் அட்டாச்மெண்ட்டுக்குள்ள போய் மாட்டாதனால நான் என்னால இது பண்ண முடியல. இது வந்து போறதுக்கு முன்னாடி நடந்ததுங்க மாஸ்டர். போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இந்த ட்ரிப் வந்து அவ்வளோ அவ்வளோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா நம்ம போயிட்டு வந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு என்ன, ஏற்கனவே சார்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 கிரிட்டிக்கலான இது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்களும் அப்படி சொன்னீங்களா, அது எனக்கு ஒரு மாதிரி உள்ள ஓடிட்டே இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னா அப்புறம் பார்த்தா லாஸ்ட் மினிட்ல டேராடூன் அந்த ரூம் கிடைக்கலன்னா நான் கவலைப்படல, எப்படின்னாலும் நமக்கு ரூம் கிடைச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணி அங்கே டேராடூன்ல போய் தங்கினாங்க மாஸ்டர். அந்த யமுனோத்ரி போனப்ப நீங்க போறப்ப உங்களோட வே ஆஃப் அப்ரோச்சுங்கிறது ஒரு மாதிரி இருந்தீங்க மாஸ்டர். ரொம்ப சாஃப்டா போறப்ப, அதாவது அப்ப வரைக்கும் ஒரு மாதிரி தூங்குற மாதிரி இருந்தது. பட் இறங்கும் போது ஒரு எனர்ஜி நீங்க ஜென்ரேட் பண்ணீங்க. அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் எடுத்துட்டு போச்சு மாஸ்டர். அது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. யமுனோத்ரியில நம்ம டிராவல் பண்றோம், ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எதுவுமே பண்ணல. அந்த கடைசி ஒரு 10-15 minutes நீங்க ஒரு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணீங்க மாஸ்டர். அது ஒரு மாதிரி என்னால நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்படியே அந்த எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ள, ஏன்னா நம்ம காலையில சாப்பிடக்கூட இல்லை. அப்ப சாப்பிடாம கொள்ளாம நம்ம காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு டிராவல் பண்ணி ஒரு 2 to 3 hours டிராவல் பண்ணி போறோம். ஒரு 7 கிலோமீட்டர் வந்து நம்ம ஸ்டீப் ட்ரெக்கிங் போனோம். அப்போ ஒரு என்ன எனர்ஜி ஜென்ரேட் பண்ணீங்க, அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த எனர்ஜி தான் மேலே வரைக்கும் கொண்டு போச்சு மாஸ்டர். அந்த யமுனோத்ரி கொண்டு போனது வந்து அந்த எனர்ஜி போய் அங்கே ஒரு பிரமாதமான ஒரு தரிசனம் நடந்தது. ப்ளஸ் அங்கே மெடிடேஷன் பண்ண மாஸ்டர். மெடிடேஷன் பண்ணுறப்பெல்லாம் வந்து அப்படியே தலையை பிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுங்க மாஸ்டர். கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா தலையை பிச்சு தனியாக போகும், அந்த லெவலில் இருந்தது அங்கே இருக்கிற அந்த கல்லில் உட்காந்து பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்க. அது சூப்பராக இருந்தது மாஸ்டர். யமுனோத்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டேல நடந்ததுங்க மாஸ்டர். அப்புறம் நம்ம அங்கேருந்து வந்துட்டு யமுனோத்ரி முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வர்றப்ப எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருந்ததுங்க மாஸ்டர். அதுவும் நான் ஃபீல் பண்ணேன். ஏறுறப்ப சரியான கால் வலி, நல்ல பெயின். ஸ்டீப்பா இறங்கி வந்ததுனால நல்ல கால் வலி. காரில் ஏறி உட்காந்தோம், அப்பயும் கால் வலிச்சது. நான் தூங்கிட்டேன் டயர்டில். காரில் வந்து நீங்கள் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க. அது எனக்கு காதில் விழுந்தது. பட் என்னால் அதை ப்ராசஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்த டயர்டில் நான் இருந்தேன். ஆனால் வந்து ஹோட்டல் ரூமில் கால் எடுத்து வெளியே வைக்கிற ஒரு பொட்டு இல்லை அந்த கால் வலி. இப்போ அதாவது நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம், சும்மா ஒரு ஜஸ்ட் வாக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட இல்ல. ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருந்தது. ஏறப்பையும் நீங்க ஒரு எனர்ஜி கொடுத்தீங்க. திருப்பி இறங்கி நம்ம ரூமுக்கு போறப்ப அந்த வலியை ஃபுல்லா நீங்க எவாபரேட் பண்ணி விட்டீங்க மாஸ்டர். அது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நம்ம போனதுல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வேற மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. பட் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அங்க மாஸ்டர். அதே மாதிரி அங்கிருந்து நம்ம வந்து உத்தரகாசிக்கு போனாங்க மாஸ்டர். உத்தரகாசி போனப்ப அந்த இடம் நல்லா இருந்தது. பட் அந்த ரூம்ஸோட ஆம்பியன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. நீங்க சொன்னீங்க கங்கோத்ரி போனாங்க மாஸ்டர். கங்கோத்ரி போறப்ப நீங்க எனக்கு அந்த இடத்துல ஒரு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஜீவசமாதி முக்தி அந்த இதை தாண்டி அது ஏதோ உயிரை விடணும் அப்படிங்கிற அந்த 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 ஃபீல் வந்து திருப்பி வந்துட்டு இருந்தது.
உயிரை விடணும், உயிரை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருந்தது. அது எதனாலன்னு தெரியலைங்க மாஸ்டர். அதனால நீங்க சொன்னீங்க, நான் நீங்க மாஸ்டர் சொன்னா நான் குளிச்சுடுவேன், நீங்க சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அந்த இடத்துல அந்த 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 உணர்வு அதிகமா இருந்தது. அந்த உயிரை விட்டுறணும், உயிர் இது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வந்து மேலோங்கி இருந்தது. அதுல வந்து ஒரு நீங்க நீங்க மேல போய் அந்த அந்த இதுல கியூல போய் நடுவில் போய் நம்ம வந்து அந்த டிக்கெட்லாம் வாங்கிட்டு மேல கங்கோத்திரி இதுல உட்காந்து மெடிடேஷன் பண்றப்ப நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு புஷ் கொடுத்தீங்க மாஸ்டர். அது வந்து சடனா அப்படியே டக்குன்னு ஒரு மெடிடேட்டிவ் லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. ஸோ அது ஒரு அடுத்த லெவல் ஆஃப் இது. திரும்பி நம்ம அங்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கில் உட்காந்து அந்த கோயில் வர்ற வழியில் அந்த ஹாட் ஸ்ப்ரிங் இடத்துல உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணோம் மாஸ்டர். நீங்களும் நானும் உட்காந்து பண்ணோம். அப்படிங்கிறதுக்குள்ள போச்சு மாஸ்டர். அது ஒரு செகண்ட் தான் உட்காந்து கண்ண முன்னே. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஒரு 10-15 மினிட்ஸ் என்ன எங்க இருக்கோம் எப்படி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் கூட்டு போய் அந்த மலையை பார்த்த மாதிரி உட்கார வச்சு மெடிடேஷன் பண்ண வச்சுங்க மாஸ்டர் மூலாதாரத்தில். அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தடுமாற்றம். அது எதனாலன்னு தெரியலைங்க மாஸ்டர். அந்த தடுமாற்றம் வந்தது. ஆனா நீங்க சொல்ல அது உள்ள போயிட்டே இருந்தது. அதுலயும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதுல பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த கோயிலுக்கு பின்னாடி உட்கார்றப்ப சடனா அப்படிங்கிறதுக்குள்ள போனது. ஆனா இப்ப வந்து அந்த என்னால உள்ள போக முடிஞ்சது. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி மூலாதாரத்துல உட்கார முடியல. அது கொஞ்சம் மேல போயிட்டு வந்துட்டு இருந்தது. அது நீங்களே திருப்பி சொன்னீங்க, மூலாதாரத்துல ஏன் உட்கார முடியல, நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு. அது எதனாலங்கிறது எனக்கு அந்த 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 டைம்ல என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல மாஸ்டர். மேபி அந்த என்விரான்மெண்ட்னால என்னால இது பண்ண முடியலையா, எதனாலன்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத அனுபவம் மாஸ்டர். அப்புறம் நீங்க கீழே வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் நம்ம வந்ததும் சும்மா நான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டேன் மாஸ்டர். நீங்க ஏதோ ஒரு இதுல உத்தரகாசியில தான் ஜஸ்ட் நீங்க படுத்திருந்தீங்க. ஏதோ ஒரு கேஷுவலா கேட்டா அப்படியே நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க ஒரு பயோகிராபிக்கலுக்கான அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் மாஸ்டர். 4 மணி நேரமும் அப்படி போன மாதிரி இருந்தது. எனக்கு 4 மணி நேரம் பேசின மாதிரியே தெரியல. அந்த டைமிங் போனதே தெரியல. அவ்வளோ விஷயங்கள் உங்களோட ஆன்மீக இதுல பயணத்துல நடந்தது. நீங்க ஒரு கிளாஸ் கத்துக்கிட்டப்ப உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் ஒன்னொன்னா நீங்க ஷேர் பண்ணீங்க மாஸ்டர். அது எல்லாமே ஆச்சரியமா இருந்தது மாஸ்டர். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த விஷுவல் இதுல ட்ரீட்ல அந்த படத்துல பாக்குற மாதிரி தான் இருந்தது. நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே எப்படி இது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆள் பக்கத்துல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய வியப்பா இருந்தது மாஸ்டர். அது வந்து ஒரு ஆன்மீக அனுபவம்ங்கிறது சும்மா சாதாரணமா போனேன், கத்துக்கிட்டேன், இது பண்ணேன், இப்படி வந்தது, இப்படி நடந்ததுன்னு சொல்லாம அதுல என்ன மாதிரியான ஹெடில்ஸ் இருந்தது, அதை எப்படி நீங்க ஓவர்லுக் பண்ணி வந்தீங்க, யாரு உங்களுக்கு வந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாருக்குமே அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிடாதுங்க மாஸ்டர். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைச்சி நீங்க அந்த இதுல இருக்கிற உங்க கூட இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் மாஸ்டர். எனக்கு அது ஒரு பெரிய மறக்க முடியாத உத்தரகாசி வந்து அது ஒரு பெரிய மறக்க முடியாத இடம் மாஸ்டர். ஒரு இடமுமே நீங்க ஒரு விஷயங்கள் செஞ்சு இது பண்ணீங்க. அப்புறம் உத்தரகாசில இருந்து நம்ம கேதார்நாத் நோக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க மாஸ்டர். கேதார்நாத் போகும்போது நமக்கு கொஞ்சம் எனக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிங்க மாஸ்டர். சளி பிடிச்சி ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருந்த மாதிரி இருந்தது. பட் பெருசா இதாகல. கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் அது டைம் ஆக கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் அதிகமா ஆகிட்டே இருந்தது. நம்ம கரெக்டா அந்த டைம்ல கௌரிகுண்டுக்கு முன்னாடி போயிட்டோம். கௌரிகுண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த இதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேதாருக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 10-15 மினிட்ஸ்ல போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, பார்த்துக்கலாம், நான் சரியாயிரும் அப்படின்னீங்க. அப்படியே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஓகே சரியாயிரும் அப்படின்னு. அப்புறம் அப்படியே நீங்க சும்மா அப்படியே காலை தொட்டு அப்படியே ஏதோ பண்ணீங்க மாஸ்டர். அப்படியே பண்ணதும் அப்படியே அந்த
என்ன சொல்றதுன்னா அந்த பனி வந்து சூரியன் பட்டம் தான் எவாபரேட் ஆகி அப்படியே போகும்ல, தண்ணி உருக்கி அப்படியே போகும். அந்த மாதிரி அப்படியே சல்லுன்னு எனக்கு எனக்கு இருந்த அந்த ஃபீவரிஷ்னஸ் வந்து அப்படியே குறைஞ்சி சல்லுன்னு போச்சு. போயிட்டு அப்படியே எனக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி அப்போ ஒரு பிரிஸ்கான ஒரு இது வந்தது. அப்புறம் டக்கு நீங்கள் இறங்கி இறங்கி நடக்கலாம் அப்படின்னீங்க. ஓகே, பக்கத்தில் இருக்கும் அப்படி நடக்க ஆரம்பிச்சா அது பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட ஒரு அதுவே ஒரு ஒரு மினி ட்ரெக்கிங் மாதிரி இருந்தது. ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்து கடற்கடன்னு நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் போய் ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்னால் வர முடியுது. பட் ஆனால் அந்த அந்த நடந்தது ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்தது. அது ஒரு ஒரு இது என்ன சொல்றதுன்னா முந்தின நாள் ஒரு வார்ம் அப் மாதிரி இருந்தது மாஸ்டர். அது ஒரு ஒரு பெரிய இது அன்னைக்கு. அதே மாதிரி மறுநாள் காலையில நீங்க சொன்னீங்க எல்லாரும் நம்ம ஒரு 4:30 போகலாம், அதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம 3:30 போனவெல்லாம் வந்து இது பண்ணி போயிடும், நம்ம போனோம் டக்குன்னு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. என்ன சொன்னீங்களோ அது நடந்தது மாஸ்டர். அது அது நீங்க சொன்னீங்க 4:30 போவோம், ஃப்ரீயா இருக்கு, ரிலாக்ஸா நம்ம பாட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சொன்னீங்க, அப்படியே நடந்தது. நான் கூட ஏதோ கியூ இருக்குமோ அப்படின்னு ஒரு 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 சின்ன இது இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஓகே, கியூ இருந்தா என்ன பெரிய பெரிய அது பெருசா இருக்காது அப்படிங்கிற அந்த தாட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, மாடு அப்படியே கேஷுவலா நடந்து போயிட்டே இருந்தோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய அது அது அதோட சீரியஸ்னஸ் எப்போ புரியும் அப்படின்னா அது அது நம்ம நம்ம அந்த செகண்ட் டே நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்த கியூவை பார்க்கறது அதோட சீரியஸ்னஸ் இப்ப நான் சொன்னதோட சீரியஸ்னஸ் புரியும். அது வந்து ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் அங்கே கௌரிகுண்டில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் மாஸ்டர். ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாருமே அப்படியே ஒரு ஒரு ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இது பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டே வரும்போது நான் நினச்சது என்னென்னா பெரியசாமி ஸ்ரீ தான் கொஞ்சம் திணறுவாங்க. ஏன்னா அவர் இதுலேயே ரொம்ப யமுனோத்திரியிலே கொஞ்சம் திணறுனாங்க. ஸோ இதில் அவர் தான் திணறுவார்னு பார்த்தா அவர் பாட்டு போய்கிட்டே இருக்கிறாரு, சக்கு 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 சக்குன்னு போயிட்டே இருக்கிறாரு. எனக்கு தான் ஒன்றுமே முடியல, சுத்தமாக எனர்ஜியே இல்லை. அப்புறம் நான் அப்படியே உட்காருவேன், ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணுவேன், அப்படி இப்படியே தான் போயிட்டு இருந்தேன் மாஸ்டர். ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த எனர்ஜி இது வந்து ரொம்ப லோவாகிடுச்சு. சாப்பாடும் இறங்க மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது வயிறு ஃபுல்லாக இருக்கு, வயிறு ஃபுல்லாக இருக்க, பசிக்கவே இல்லை சுத்தமாக. ஆனால் எனர்ஜி சாப்பிட்டா இதுவும் பண்ண முடியல, எனர்ஜி ஒரு மாதிரி இதாக இருக்குது, டவுன் ஆகுற மாதிரி இருக்கு. அப்புறம் அப்படியே ஏறி 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 கிட்டத்தட்ட ஒரு நம்ம நம்ம நினைச்ச மாதிரி அப்ராக்சிமேட்டா ஒரு 4 o'clock நம்ம அந்த கேதார்நாத்தை ரீச் பண்ணிட்டோம் மாஸ்டர். அப்புறம் கேதார்நாத்தில் மேலே போனதும் ஒரு வேற லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க மாஸ்டர். நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நம்ம பண்ணுற தப்பு எல்லாமே சரி ஒரு சரி நடக்கிறதுக்காகத்தான், சரியான விஷயம் நடக்கிறதுக்காக தான் தவறே நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மாஸ்டர். அது வந்து ஒரு இடத்துலையும் ப்ரூவ் ஆச்சுங்க மாஸ்டர். நான் ஃபர்ஸ்ட்டு அந்த கேதாரில் போனோம், பயங்கர கியூ இருந்தது. சரவணன் ஸ்ரீ வந்து போய் பார்த்தாரு, இதில் அந்த விஐபி டிக்கெட் வாங்க போனார். அவர் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து முடியல அப்படின்னு வந்துட்டார். சரி, அப்புறம் நம்ம கூட்டத்தில் நடுவில் ஏதாவது பூந்துடலாமா அப்படின்ட்டு அப்படி நான் உள்ளே பூந்து நின்னேன். அப்புறம் சரவணன் ஸ்ரீ வந்தார். பட் ஆனால் மற்ற யாரும் வர்றதுக்கு முன்னாடி அந்த அந்த இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது நம்ம மட்டும் போய் பார்க்குறோமே அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. அவங்களால வர முடியலையே, நானும் சரவணன் சிங் மட்டும் பார்க்குறோமே அப்படின்னு. நீங்கள் வந்து ஆரத்தி உட்காந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு உட்காந்து பார்த்தீங்க. நாங்கள் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு வந்தோம். அப்போ சரவணன் ஸ்ரீ வந்து முன்னாடி உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். நான் அப்போ கொஞ்சம் யோசித்தேன். சரி, வெளியே வந்ததுமே நான் அந்த இவர்கிட்ட கேட்டு போலீஸ்கிட்ட கேட்டு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, நாங்கள் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கோம்னு சொன்னதும் அவர் ஓகே அப்படின்னாரு. அதை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஆரத்தியில் உட்காந்ததுனால முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னீங்க. ஓகே, அப்போ கூட எனக்கு வந்து பெருசாக ஓகே ஒரு நெகட்டிவ் இதெல்லாம் தோணலை, ஓகே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சரி அப்படின்ட்டு அந்த ஆரத்தி நானும் வெளியே வந்து நின்றுட்டு ஆரத்தி நடக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, சரி, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தா சமஸ்ரீ வராரு. வந்து கிடச்சிருச்சு அப்படின்னாரு, விஐபி டிக்கெட் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கொடுத்தாரு, பார்த்துட்டு பேசிட்டு கொடுத்தாரு.
ஸோ அது வந்து அது ஆக்சுவலாக என்னென்ன மாஸ்டர், அதுதான் அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு டிவைன் சோல் கூட போகிறப்ப நடக்கிற சேஞ்சஸ். நாங்களாக போயிருந்தோம்னா எங்களுக்கு அது நடந்திருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் 2-3 பேர் போயிருந்தோம்னா ஒரு 2 பேர் பார்த்துருப்போம், ஒருத்தர் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்கள் கூட போனதுனால அது வந்து என்னாச்சுன்னா, அது இயற்கையே எங்களை வந்து அந்த மாதிரி டியூன் பண்ணி அதுக்கு வந்து ஒருத்தர் கொடுக்க வச்சு நைட்டு ஒரு 9-10 மணிக்கு போய் உள்ள கருவறைக்குள்ளே போய் பார்த்து அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண வச்சு, அது வந்து கேதார்நாத்தில் வந்து அது உண்மையிலேயே மறக்க முடியாத அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணது, அது எல்லாமே பயங்கரமான. அங்கே வந்து நீங்கள் எப்பயுமே சொல்கிற மாதிரி அது நம்ம சொல்கிறதெல்லாம் கிடையாது. அது தானாக நடக்கும். நமக்கு என்ன வேணுங்கிறது அது செய்யும். நம்ம அதுவாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவீங்க மாஸ்டர். அதை அப்படியே அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியாது மாஸ்டர் எங்களால். அது எல்லாருமே ஃபீல் பண்ணோம். அருமையான ஒரு இது சூப்பராக இருந்ததுங்க மாஸ்டர். கேதார்நாத் நைட்டு தங்கினது, அதே மாதிரி அந்த ரிட்டன் ட்ரக்கிங் வந்தது, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க, அதெல்லாம் வந்து அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். நம்ம மறுநாள் வந்து அந்த கியூ பார்த்தப்பதான் நம்ம எவ்வளோ பிளஸ்டு, எவ்வளோ எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெரிய விஷயத்த அடைஞ்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு அந்த கியூ பார்க்குறப்ப எல்லாருக்குமே உணர்ந்தாங்க மாஸ்டர். எல்லாருக்குமே புரிஞ்சது. ஏன்னா அந்த கியூவே கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்க்கு இருந்தது. நம்ம இறங்கி நடந்து போன தூரத்துக்கு அந்த கியூ இருந்தது. நம்ம அதை கிராஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours 2 hours ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய கியூ, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதில் எப்படியும் ஒரு 30,000-40,000 பேர் இருந்திருப்பாங்க. அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பஞ்ச் பண்ணுறதுக்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. அந்த ஒரு நாள் வந்து நமக்கு அவ்வளோ இது. நம்ம போனப்போ எந்த இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை உருவாகவே இல்லை. மழை பெய்யுன்னு போட்டிருந்தாங்க, மழை பெய்யலை, எதுவுமே இல்லை. கேஷுவலாக போயிட்டு அது வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ், நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸோ இல்லை அதர் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருக்கும் கிடைக்கல. அது அந்த வகையில் நாங்கள் வந்து பாக்கியசாலிகள் தான் மாஸ்டர். அது உண்மையிலே பெரிய ப்ரௌட் மூமெண்ட் தான் மாஸ்டர். அப்புறம் அந்த லேண்ட்ஸ்லைடிங் நடந்ததுங்க மாஸ்டர் அந்த கேதார்நாத்தில் வந்து. அப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ லேண்ட்ஸ்லைடிங் நடந்திருக்கு, இப்போ எதுனா இப்போ மொத்த டூர் பிளான் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது மாதிரியே நடந்தது. நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த டூர் பிளான் கம்ப்ளீட்டாக நம்ம பிளான் பண்ணது எல்லாமே சேஞ்ச் ஆயிருந்தது. அதுதான் மாஸ்டர். அந்த அதெல்லாமே ஃபீல் பண்ண முடியாது, எல்லாருமே உணர முடிஞ்சது மாஸ்டர். அதுதான் அதில் ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா அதில் மிகப்பெரிய பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. அது நாங்கள் உணர்ந்தது தான் சொல்ல முடியும். அப்புறம் பத்ரிநாத் ட்ராவல் மாஸ்டர். பத்ரிநாத் ட்ராவல் வந்து அந்த ட்ராவலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா மற்ற ட்ராவலுக்கும் இந்த ட்ராவலுக்குமே கொஞ்சம் நம்மளால் அந்த டிஃப்ரென்சேஷன் இது பண்ண முடிஞ்சது. நம்ம கேதார்லேருந்து வரும்போது பத்ரிநாத் போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி டயர் பஞ்சர் ஆயிருந்தது மாஸ்டர். சார் டயர் பஞ்சர் அந்த செகண்ட் நீங்கள் சொன்னீங்க வண்டி இழுக்குது அப்படின்னு, கரெக்டாக அது டிரைவருக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க மாஸ்டர். அது யூஸ்வலாக டயர் பஞ்சர் ஆனால் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 45 minutes, மினிமம் half an hour ஆகும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷம் தான் கடற்கடன்னு ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க மாஸ்டர். அது வந்து அது ஒரு மாதிரியான என்ன சொல்றதுன்னா அந்த டயர் பஞ்சரு, அதுவும் இல்லை பேக் சைடு ரைட் சைடு பேக் வீல் பஞ்சரு, கடற்கரை யாருமே எதுவுமே இது பண்ணல. ஒரு டக்குன்னு பெரியசாமி மிஸ்ரி போய் அங்கே போய் நின்று அந்த வண்டி டைவர்ட் பண்ண பார்த்தாரு. அப்புறம் இவங்க ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அது ஒரு பெரிய அந்த யூனிட்டி வந்து அதில் தெரிஞ்சுங்க மாஸ்டர். ஒரு
ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு ஒரு கிரைசிஸ் வரும்போது யூனிட்டியா எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது யாருமே சொல்லலை. நீங்க டைரக்ட் பண்ணல, யாருமே சொல்லலை, அது தானா நடந்தது. அது நான் ஒரு வேலை பார்த்தேன், சவன் ஸ்ரீ ஒன்று வேலை பார்த்தாரு, பெரியசாமி ஸ்ரீ ஒன்று வேலை பார்த்தாரு, கடற்கடன்னு ஒரு முடிஞ்சது. டிரைவரும் கடற்கடன்னு எல்லாமே எடுத்து இது பண்ணிட்டான். ஸோ அது அது ஒரு அந்த யூனிட்டியை காமிச்சாங்க. எப்போ எந்த கிரைசிஸ் வந்தாலும் நம்ம இந்த மாதிரி யூனிட்டியா இருக்கிறோம் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சுங்க. மறுபடியும் ஒரு தடவை இந்த இதில் அந்த டிராவல்ல நீங்க கார்லயே வச்சு சில விஷயங்கள் செஞ்சீங்க மாஸ்டர். அப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்தது. சில சக்கராஸ் ஆக்டிவேட் ஆச்சு, ஓப்பன் ஆச்சு, அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது மாஸ்டர். உள்ள உட்காந்து நாம எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டே அவர் அழுதுகிட்டே வந்தார். நம்மெல்லாம் பண்ணுறோன்னா ஓகே, நமக்கு வந்து ஏதோ ஒரு இதில் தொடர்பு இருக்கும், உங்க கூட கனெக்டடில் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது பண்ணீங்கன்னா, அது ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். டிரைவர் வந்து அது யார் எந்த ஊர், என்ன பண்ணுறான், என்ன யார் பேர் எதுவுமே தெரியாது. ஆனால் டிரைவரும் அவரும் ஃபீல் பண்ணி அவருக்கு ஏன் அழுகிறாருன்னு, ஏன் கண்ணீர் வருதுன்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் ஆகுதுங்க. டிரைவர் அழுதுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அது வந்து உண்மையிலேயே அது உங்களோட கிரேஸ் தான் மாஸ்டர். அந்த அந்த அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த குரு சக்தியோட எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியும் மாஸ்டர். குரு சக்திக்கு வந்து எல்லாருமே காமன் தான். அது டிரைவராக இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி, நம்ம தொடர்புல நெருக்கமாக பக்கத்தில் உட்காந்து தொடர்புலேயே இருக்கிறோம், அதனால நம்ம வந்து சக்தி அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதில் அது ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் கரைஞ்சிடுறாங்க. ஸோ அது வந்து அதில் ரொம்ப ஈஸியாக எங்களால் சில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சதுங்க மாஸ்டர். புரிய ஆரம்பிக்கிறத விட உணர ஆரம்பித்தோம். ஸோ அப்புறம் பத்ரிநாத் போனோம் மாஸ்டர். அந்த குளிரில் வந்து கடுமையான குளிர், அதில் சர்வே பண்ணிட்டோம். மறுநாள் கோயிலுக்கு போகிறப்ப பயங்கர ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு போனோம். பட் கோயில் முடிச்சு வர்றப்ப அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகிட்டு இருந்தது. ரொம்ப நடக்கவே முடியாத மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆன மாதிரி இருந்தது மாஸ்டர். நான் சொல்லிட்டேன் என்ன நடந்ததுன்னு தெரியல மாஸ்டர். பயங்கரமா எனர்ஜி. ஏன்னா கோயிலுக்குள்ள போயிட்டு வரும்போது எனர்ஜி தான், போறப்ப ஆயிருந்தா கூட தெரியாது. பட் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்றப்பெல்லாம் எனர்ஜி நல்லா இருந்தது. திருப்பி வர்றப்ப அப்படியே ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகி ஒரு நான் கூட ஆக்சிஜன் கம்மியா இருந்ததுனால இருக்கும் இல்லை அப்படின்னா கூட நம்ம கோயிலுக்குள்ள இருந்தப்பையும் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. அப்புறம் உட்கார்ந்து கார்ல போறப்ப சில விஷயங்கள் நீங்க செஞ்சீங்க மாஸ்டர். அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே வந்தீங்க. அப்படியே கொஞ்சம் அந்த எனர்ஜி திருப்பி பூஸ்ட் ஆகுறது, அப்படியே மைல்டா அந்த பூஸ்ட் ஆகுறது தெரிஞ்சுட்டே இருந்தது. இறங்குறப்ப பாத்தீங்கன்னா திருப்பி அந்த எனர்ஜி ஃபுல்லா இருந்தது. சரி, போய் சாப்பிட்டு அது கிளம்புனது வந்து வேற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த ருத்ரபிரயாக் வந்தது. ருத்ரபிரயாக் வந்ததும் வரப்பயே நம்ம பேசிட்டு இருந்தோம், ரிஷிகேஷ்ல போய் நம்ம வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு. எனக்கு சடனா என்னன்னு தெரியல, ஏன் ரிஷிகேஷ்ல போய் வரைக்கும் சமைக்கணும், நம்ம ருத்ரபிரயாக்ல கேட்போம் அப்படின்னு ஜஸ்ட் போய் கேட்டோம். அங்க வந்து நம்ம பெரியசாமி ஸ்ரீக்கு வந்து சமைக்கலாம், ரசம் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அது ரசம் வச்சு, அது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நம்ம ரசம் சாப்பிட்டோம். அது டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸு. என்ன ஒரு பெரிய இதுனா, பெரியசாமி ஸ்ரீ அதுக்கப்புறம் அவரால் ரிஷிகேஷ்ல அவர் சமைக்கிறேன்னு சொன்னவரை அவரால் அங்கே வந்து பண்ண முடியல. மேபி அதனாலதான் அங்கே அந்த ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணதா இருக்குமா தெரியல மாஸ்டர். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் ருத்ரபிரயாக்ல நீங்க சில விஷயங்கள் பண்ணீங்க மாஸ்டர். எப்படி சக்கர டிராவல் அதெல்லாம் சொன்னீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னீங்க. அதை எப்படி உட்காந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அதை ட்ரை பண்ண சொன்னீங்க, ட்ரை பண்ணோம். அது ஒரு மாதிரி ஒர்க் ஆச்சு. அதை பற்றின
ஏற்கனவே நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாலும் அன்னைக்கு நீங்க சொல்றப்ப எங்களால ஃபுல் கான்சென்ட்ரேஷனா எந்த விதமான ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது. அதுல அந்த ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட அதோட கண்டினியூஷன் பாத்தீங்கன்னா அடுத்ததுல அப்படியே கண்டினியூஸா வர்றதுக்கும் ஹெல்ப் ஆச்சுங்க மாஸ்டர். ஏன்னா அந்த அதோட இது பாத்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் என்னன்னா அந்த எனர்ஜியை ஹோல்ட் பண்றது கொஞ்சம் எப்படிங்கிறது மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் மாஸ்டர். ஸோ அது நல்ல ஒரு அந்த அந்த இடத்துல கடைசி முடிகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க வச்சு கரெக்டாக நீங்க ஃப்ரைடே நைட்டு நீங்க அந்த இடத்துல சொல்லி கொடுத்தீங்க. அது ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ இதுக்கெல்லாம் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படியே ஜிப் பண்ணி ஒரு இதில் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த 10 நாள்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படி ஜிப் பண்ணி அப்படியே ஒரு இதுக்குள்ள போட்ட மாதிரி இருந்தது. அது அருமையா இருந்தது. அதே மாதிரி கார்ல வர்றப்பையும் நீங்க சில எனர்ஜி இது பண்ணீங்க மாஸ்டர். அதெல்லாம் வந்து அது அப்படியே அது என்ன நடந்தது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours மாஸ்டர். பத்ரிநாத்ல இருந்து வரும்போது 2.5 hours என்ன நடந்ததுன்னே தெரியாது. அது அது ஒரு மாதிரியான அது அது அந்த அது ஆக்சுவலா என்னன்னா அது நீங்க சொன்னது என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது எக்ஸ்பெரிமெண்டல்லாம் கிடையாது மாஸ்டர். அது உங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட நீங்க எங்களை வந்து ஒரு சும்மா ஒரு இது பண்றதுக்காக அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது வந்து வேற லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏகப்பட்ட சக்கராஸ் ஆக்டிவேட் ஆனது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க மாஸ்டர். ஸோ அது வரைக்கும் தெரியல சக்கராஸ் ஆக்டிவேட் ஆனா எப்படி இருக்கும்னா. அதுக்கு முந்தின நாள் நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் அப்ப கூட எனக்கு வந்து என்னால ஃபீல் பண்ண முடியல. பட் அந்த கார் டிராவல்ல நடந்தப்ப தெரிஞ்சது மாஸ்டர். அதே மாதிரிதான் அந்த அதுக்கு அடுத்த அன்னைக்கு நைட்டு நீங்க கொடுத்த ப்ராக்டிஸ்லயும் என்னால அதை ஃபுல் ஃபிளட்ஜா பண்ண முடிஞ்சது. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அது அதுக்கப்புறம் திருப்பி ஸோ நீங்க இப்பதான் நீங்க சொன்னது வந்து ஞாபகம் வந்தது. நமக்கு வந்து நம்ம வேற பிளான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. அதனாலதான் நமக்கு தேவையான எல்லாமே வந்து பத்ரிநாத்லயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ரிஷிகேஷ்லயும் நம்ம நினைச்ச டைமுக்கு ரீச் பண்ண முடியல. அதே மாதிரி ஈவினிங் இது பார்த்துட்டு ஆரத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி மறுநாள் காலையில கிளம்புனா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெஞ்சதுனால நம்மளால எந்த இதுவும் பண்ண முடியல, எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியல. ஸோ அப்பதான் நீங்க சொன்னது, நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இப்போ இதெல்லாமே கேதார்நாத்லயே சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ அந்த 2 நாள் ஏதோ பிளான் சேஞ்ச் ஆகுது, அதனாலதான் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஆச்சரியம் கிடையாது. அது நீங்க சொல்றப்பே எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அதுல ஒரு பிசுறு கூட மாறாம அப்படியே நடந்துங்க மாஸ்டர். அது ஒரு இது. திருப்பி சென்னைக்கு வந்தோம் மாஸ்டர். சென்னைக்கு வந்தோம். அது ஃப்ளைட்லயே நீங்க சில விஷயங்கள் பின்னாடி உட்காந்துருந்தீங்க. பின்னாடி உட்காந்து எனர்ஜைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. அது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. சென்னைக்கு வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு உங்களை அனுப்பி காலையில் 7 மணிக்கு நீங்க ட்ரெயின் ஏறி போயிட்டீங்க. அப்போ அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த ஹாப்பினஸ் குறையல. ஐயோ நீங்க போறீங்களே அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே அதே ஜாய்ஃபுல்லோட அப்படியே வந்தேன். வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் இவர் நம்ம ரஞ்சினி ஸ்ரீயும் சுரேந்தரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இருந்துட்டு அந்த ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு போகவே முடியல அவங்களால. நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு. ஏன்னா நான் 10-15 நாள் ஆஃபீஸ் போகல அப்படின்னு. ஆஃபீஸ் கிளம்பணும், சரி நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க இல்லை நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு. ஆனால் அவங்களால கிளம்ப முடியல. அவங்க அப்படியே உட்காந்துட்டே இருந்தாங்க. நீங்க உட்காருங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா. அப்போ சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த போற மனசே இல்லை.
நீங்க ஸ்ரீ யாரு ஸ்ரீ அவங்களுக்கு இல்ல போக மனசே இல்ல ஸ்ரீ, நீங்க உட்காருங்க ஸ்ரீ, இருங்க லஞ்ச் முடிச்சுட்டு நீங்க பொறுமையா போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாலும் நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கறதுனால அவங்க கிளம்புனாங்க. இல்ல நாங்க அவங்க மனசே இல்லாம கிளம்புனாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. பட் அவங்களும் அதை அந்த ஷேர் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து அவங்க கிளம்புறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். இந்த ஹோல் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். அதில் கிடைச்ச அந்த என்ன சொல்றதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து அது 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 லைஃப் டைமுக்கு அது வந்து அப்படியே கோத்ரூ ஆகிட்டே இருக்கும் மாஸ்டர். திருப்பி 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 அசைப்போட அது ஒன்றுனா கிடச்சிக்கிட்டே இருக்கும். மெமரபிள், மறக்க முடியாத உங்க கூட வர ஒரு ட்ரிப்புமே ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் இது. இப்போ அது அந்த அந்த வே வந்து அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த அந்த அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அது வந்து உங்களோட கிரேஸ் தான் மாஸ்டர், உங்களோட கருணை தான் அதுக்கு காரணம். ஸோ இது 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 இப்படியே கண்டினியூ ஆகும் மாஸ்டர். இது அந்த உங்களோட உங்க கூட வர்ற ஒரு நிமிஷமும் இன்னும் விழிப்பா இருந்து, நீங்க சொல்லிருந்தீங்க நான் ஒரு 13 டெஸ்ட் வச்சா எல்லாத்துலயும் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னு. அந்த 13ல அட்லீஸ்ட் நாங்க ஒரு 10வது அந்த அளவுக்கு விழிப்பா இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருப்போம் மாஸ்டர். அதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும் மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். ஆனந்தம் பங்கட்டும் மாஸ்டர். என்ன புண்ணியம் செய்தேனோ